இல்லை சாதா கரும்புல போடுவாங்க, இங்கே மட்டும் பன்னீர் கரும்புல போடுறாங்க. லோடு எதுவும் கிடைக்கல, வேற ஏன்னா போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்தோம்னா இங்கேருந்து கிளம்புறோம். கண்டெய்னர் வந்து அதிகமாக இதுக்குள்ளே ஏற்ற முடியாது, இல்லை இந்த இடத்துக்கு உள்ளே போகாது. கன்னர் ஃபுல்லாக தான் இருந்தது 16 டன்னு. அப்படியே அந்த வண்டியிலேருந்து இதுக்கு மாற்றுறாங்க. வில்லு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், யாரும் இன்னும் வரல. பார்த்தாச்சு மக்களே மதுரை பக்கமா. இந்த நேரத்தில் கூட எவ்வளோ பைக்கு காருங்க ஆளுங்க நடக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கேன். தூத்துக்குடிக்கு ஒரு 5 கிலோ, தூத்துக்குடியே தான் ஊர், சிட்டிக்கு கொஞ்சம் உள்ளாரே தான் இருக்கேன். சென்னை ஹார்பரில் லோடு ஏற்றிக்கிட்டு திருநெல்வேலி போயிட்டு ஆயில் லோடு அதை அன்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து ரிட்டர்ன் லோடு எதனா கிடைக்குமான்னு சொல்கிறதுக்காக வந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்திருக்கோம். நானும் இன்னொரு அண்ணன் என் கூட கூட்டு போனா பற்றியா அந்த கம்பெனிக்கு, அவரும் இருக்காரு, சசி அவர் பேர். 2 பேரும் தான் இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்தி லாரி புக்கிங் ஆஃபீஸில் வந்து நிற்கிறோம். எதனாவது ரிட்டர்ன் லோடு கிடைக்குமா, எது கிடைக்குதோ ஏற்றுற மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டுக்காக வந்திருக்கு. என்ன லோடு ஆகும்னு தெரியல. அரிசி ஆகுன்ற, சாரி உப்பு ஆகுன்றாங்க, அப்படின்னா ஏதோ முந்தைய கொட்டை அது மாதிரி எது ஒன்றா ஆகும், எது கிடைக்குதோ ஏற்றிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேற்று நைட்டே வந்துட்டோம், தூங்கிட்டு இப்போ தான் காலையில் ஏஞ்சி இது பண்ணி உட்காந்துருக்கேன். இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி எதனா சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. வண்டி இங்கே தான் நிற்கிது, இந்த வண்டி இதோ இருக்குது. அப்படியே 2 வண்டியும் பக்கம் பக்கம் தான் நிப்பாட்டி வச்சுருக்கோம். அது வரைக்கும் பாருங்கள், அதான் ஆஃபீஸு, சக்தி லாரி புக்கிங் ஆஃபீஸ். நாங்கள் தான் வந்திருக்கோம். ஆனால் வண்டிங்க பார்த்தாலே ஏகப்பட்ட வண்டிங்க இருக்குது. ஸோ அது வரைக்கும் எல்லாம் பாடி வண்டியாக இருக்குது. ஒரே ஒரு கண்டெய்னர் இருக்குது, ஆனால் அது எப்போ வந்ததுன்னு தெரில. நம்மளுக்கு தெரிஞ்ச வண்டியும் இல்லை. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது மக்களே. இன்னும் ஒரு சில பொருள்லாம் வாங்கலாம், அதெல்லாம் கிடைக்கல. டயரு எங்கள் ஓனர் கொடுத்த டயரு தெரிஞ்சிருக்கோம், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுதான் போட்டிருக்கு. என்ன ஒன்று இதில் ஒன்று சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது. மாற்றலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இதை தூக்கி ஃப்ரண்ட்டில் அதில் இருக்கிற ரேடியல் தூக்கி இதில் மாற்றலாமான்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி 2 சிங்கிள் ஓட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். இதில் தான் மக்களே இந்த கண்டெய்னர் லோடு எடுத்துகிட்டு போனோம். இது வந்து ஆயில், இது பார்த்தீங்களா, இந்த பலூன் போட்டிருக்கு இல்லையா, இந்த பலூனில் தான் ஆயில் இருக்குது. ஒரே பலூனில் ஃபுல்லாக போட்டு அடைச்சிருப்பாங்க. ஒரு டோர் ஓப்பன் பண்ணி ஆயில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் எடுப்பாங்க. 2 டோரையும் ஓப்பன் பண்ணால் மொத்தம் பிடிக்கின்னு வெளியே வந்துடும். அதுக்காக தான் அந்த ஸ்டிக்கரு. லோடை அன்லோட் பண்ணிவிட்டு வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போன வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், தெரியும். வண்டி பார்த்தீங்கன்னா வரும்போதே திடீர்னு ஃப்ரீஸ் கேரியர்லாம் லூஸ் ஆகி ஆஃப் ஆகி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ரன்னிங்கில் வண்டி ஓடிட்டு இருக்கும்போதே ஆஃப் ஆகி போச்சு. அதெல்லாம் உட்காந்து ஃப்ரீஸ் கேரியர் தான் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி தட்டிக்கிட்டி எடுத்துகிட்டு வந்து லோடை இறக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே நிப்பாட்டியிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுற வேண்டிய வேலை இருக்குது. அதே மாதிரி கிரீஸ் பார்த்தீங்கன்னா பையன் ஷெட்டில் தான் அடிச்சது. அவன் 2-3 பின்னில் அடிக்காத விட்டுக்கிறான் போல் ஃப்ரண்ட்டில் கட்டிலேருந்து. அது வந்து டக்குன்னு சவுண்டு போடுது. அதெல்லாம் கொஞ்சம் போக இதுக்கு மேலே தான் போக தான் எல்லாத்தையும் வந்து கரெக்ட் பண்ணணும். ஏன்னா இதுதான் நான் மொதல் சிங்கிள் வந்து இறக்கிட்டு இப்போ இங்கே ரிட்டர்னுக்காக வந்து நிற்கிறேன். இதுக்கப்புறம் இங்கேருந்து ஏற்றிக்கிட்டு போகும்போது தான் வந்து என்ன லோடு ஏற்றுறோம்னா ஒரு நார்மலான லோடு தான் ஏற்றுவோம். வரும்போது பார்த்திங்கன்னா ஆயில் லோடு ஏற்றிட்டு வந்திருப்போம். அந்த ஆயில் லோடு வந்து தழும்பிக்கிட்டே இருக்கும். அதனால் அது வந்து வண்டி பிக்கப்பும் எப்படி இருக்குதுன்னு தெரியல, பிரேக்கிங்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஒரு ஃப்ளாட்டான லோடு ஏற்றினா மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும். இப்போ என்ன லோடு ஏற்றுறோமோ அதை வச்சு பார்ப்போம், எப்படி பிரேக்கு இருக்குது, வண்டி பிக்கப்பில் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன லோடு சொல்கிறாங்க என்ன இதுன்னு. இந்த ஆஃபீஸே எனக்கு தெரியாது. அந்த இன்னொரு வண்டி இருக்கார் பற்றியா, அவர் தான் என்னை கூப்பிட்டு வந்தார். இதே ஒரு டீ குடிக்கலான்னு ஊருக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஊருக்குள்ளே இல்லை, இருக்கிறதே ஊருக்குள்ளே தான். மக்கள் எங்கே பாருங்கள், எல்லாம் நம்ம ஊரில் சாதா கரும்பில் போடுவாங்களே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் கரும்புல தான் ஜூஸே போட்டு தராங்க. ஃபுல்லாகவே அதே தான், பன்னீர் கரும்பு தான். நம்ம ஊரில் அந்த பச்சை கரும்பு தான் ஜூஸ் போட்டு தருவாங்க. இல்லை எல்லாம் இதுதான். ஒரு 15 ரூபா ஒரு கிளாஸு, 1 லிட்டரு 60 ரூபா. சரி அப்புறமா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆப்போசிட்டில் இருக்க டீ கடை. தூத்துக்குடி வடக்கு ஹோண்டா ஷோரூம் ஆப்போசிட்டில் தான் வண்டி நிப்பாட்டி வச்சுருக்கோம்.
டீயை குடிச்சிட்டு வந்து வண்டியில் மறுபடியும் உட்காந்தாச்சு. ரோடு வந்து ஒன்று சொன்னாங்க, ஆனால் ராணிப்பேட்டை சொன்னாங்க. அது இப்படி போயிட்டு அப்படி வராமல் இருக்கும். ஆனால் போகிற வழியில் இல்லை சென்னை சைடில் என்ன இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னா. சரி வரட்டும்பா, வெயிட் பண்ணுங்க சொல்கிறேன் அப்படின்ட்டாப்புல. ஒன்றும் இங்கே ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. எல்லாம் வண்டி ஓரமாக தான் நிற்பாட்டு இருக்க இடம் இருக்குது. அதேமாதிரி உள்ள ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா குளிக்க டாய்லெட்டு எல்லாம் இருக்குது. ஆனால் தண்ணி குளிக்க தான் முடியாது, அந்தமாரி உப்பு தண்ணி, பயங்கரமான உப்பு தண்ணி. நம்ம கேனு நம்ம தண்ணி கேன் இருந்ததுன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு குறைகிற 2 கேன் வாங்கிட்டு வந்தாது குளிக்கலாம். இல்லை அதில் குளிச்சுட்டு வந்து லாஸ்ட்டு இடியாவது ஊற்றிக்கலான்னு பார்த்தேன். வேலைக்கு ஆகலை, சுத்தமாக உப்பு தண்ணி பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஊற்றும் போதே உப்பு கலந்து ஊற்றுனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. அதை யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன் என்ன பண்ணலான்னு. டைம் மதியம் 1:30 மணி ஆகுது. கரும்பு ஜூஸ் குடிக்கலான்னு போயிட்டுருக்கோம். பன்னீர் கரும்பில் போட்டுற ஜூஸ். ஃபுல்லாக அந்த கரும்பு தான் இல்லை, சாதா கரும்புல போடுவாங்க. இங்கே மட்டும் பன்னீர் கரும்புல போடுறாங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சாதா கரும்பு தான்ல. சரி மக்களே, குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாச்சு. ஜூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாலாம் இல்லை. அதாவது நம்ம நாட்டு கரும்பு ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு டேஸ்ட் இல்லை. கொஞ்சம் நார்மலாக இருக்குது, பரவாயில்ல. இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுனாலும் ஒரு மாதிரி இருக்கும். இது நார்மல் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. லெமனு இஞ்சி எல்லாம் வச்சு போட்டு கொடுத்துறாங்க. 15 ரூபா ஒரு கிளாஸு. 1 லிட்டர் ஆகும்னா 60 ரூபா. நம்ம ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நாட்டு கரும்பு தான் போடுவாங்க. இங்கே ஆமாம், இங்கே நிறைய இடம் கொஞ்சம் இடம் பார்த்துட்டு தான் எல்லாம் பன்னீர் கரும்பு தான் ஜூஸ் கொடுத்துறாங்க. நல்லா தான் இருந்தது. லோடு எதுவும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. இதுக்கு மேலே சாயந்தரம் ஆச்சுன்னா வருமா என்னன்னு தெரியல, முடியல. காற்று நல்லா அடிக்குது. மழை கிட்ட வருமானு தெரியல. மழை மேகம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் காற்று தான் அடிக்குது நல்லா. வெயிட் பண்ணுவோம். மக்களே, நேற்று வந்து இன்னைக்கும் மொத்தமாக 2 நாள் கணக்காயிடுச்சு. இங்கே வந்து லோடு எதுவும் கிடைக்கல. ரிட்டர்ன் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தேன். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் உங்ககிட்ட கிடைக்கல. சரி ரைட்டு, வேறு எங்கன்னா போய் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் வந்தோம்னா இங்கேருந்து கிளம்புறோம். வாங்க பார்க்கலாம். வேறு எங்கன்னா கிடைச்சி நான் அங்கேயாவது போய் என்ன கிடைக்குன்னு பார்த்து இருக்கும். என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. இப்படி போனால் அப்படி ஆகுது, அப்படி போனால் இப்படி ஆகுது. மறுபடியும் இவர்கிட்ட சின்ன சின்ன வண்டியெல்லாம் லோட் ஆகி உடனே போயிடுது. ஆனா கேட்டா இந்த வண்டியெல்லாம் அங்க போகாது, அந்த பாயிண்ட்டுக்கு போகாது இடத்துக்கு அப்படின்னு சொல்றாப்புல. என்ன பண்றது? இன்னொரு ஆபீஸ் இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்கு, அங்க போய் பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். என்ன பண்றது, இங்க இருந்து ரிட்டர்ன் எம்டியாவே போனா இந்த லோடு ஃப்ரீயாக ஓட்டினா கணக்கு போயிடும். ஏன்னா ஏற்றிட்டு போனால் தான் 10-5 கையில் நிற்கும். அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றும் பிடிப்பட்டு வர மாட்டேங்குது. நன்றி, மீண்டும் வருக. தூத்துக்குடியோட சிட்டி லிமிட்டு. எதனாவது கிடைக்கிறத ஏற்றிட்டு போகலான்னு பார்த்தா ஒன்றும் செட் ஆகலை. இதே போயிட்டே இருந்தோன்னா எம்டி பாண்டு வேலிடிட்டி வேற முடிஞ்சிடும். அதுக்குள்ளே எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். என்ன ஆகுதுன்னு தெரியல. திருச்சி 258. அந்த வண்டி திரும்பிடுச்சு, நம்மளுக்கு திரும்பாது.
மணாலிகள் பக்கம் போயிட்டாலே ஏதாவது ஒரு இது நிறைய இடத்துல திரும்பாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுற மாதிரி வரும். நான் திருப்பி எடுத்துட்டு வர கேப்ல வண்டியை காணும். ஏரியாவில் நிறைய விண்டு மில்லு சுத்துது. ஆனால் நல்லா காத்தடிக்குதா, ஏகப்பட்ட விண்டு மில்லு இருக்கு இந்த ஏரியாலாம். அந்த பக்கம் வெளியே போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் என்ட்ரி பண்றோம். தூத்துக்குடி மாநகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ வந்தாச்சு இன்னொரு ஆஃபீஸ்க்கு. இங்கேயாவது கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கணும். அது ஒருக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் போய் சொல்லுவோம். நியூ வெல்கம் ஒன்று இருக்குது, SRM டிரான்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது. 4-5 டிரான்ஸ்போர்ட் இருக்குது. எங்கே தேடுதுன்னு பார்ப்போம். நியூ வெல்கம் டிரான்ஸ்போர்ட்டுன்ற இடத்துல போயிட்டு மறுபடியும் வண்டி நம்பர், ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்துருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா இல்லை, அங்கே நீங்கள் எம்டிஏ கூட போகிறதுனா போய்க்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதனா லோடு எதுவும் செட் ஆகலை அப்படின்ட்டாங்க. சரி, அதனால் இங்கே வந்து கொடுத்துட்டு வந்திருக்கு. இங்கேயாவது கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றி விட்டா நல்லாயிருக்கும். என்ன ஆகுதுன்னு தெரியல. அங்கேயாவது கொஞ்சம் சிட்டிக்குள்ளார இருந்தோம். இது அவுட்ரு, பக்கத்தில் கடை கூட ஒன்றும் இல்லை, டீ கடை கூட போனால் எதுக்கு போனாலும் கொஞ்சம் தூரம் போகணும் போல. சரி, யார் என்ன பண்ணுறது, யார் எதுனா ஒன்று ஏற்றுறோமே. 10 மணி ஆகுது டைமு. அண்ணனுக்கு ஒரு லோடு சொல்லியிருக்காங்க சென்னை பக்கம். ஒரு வண்டிக்கு தான் லோடு கிடச்சிருக்கு. பேசியிருக்கோம், காலையில் வந்து ஒரு 6 மணிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லலான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். 2 நாளாக காத்திருந்ததுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு மட்டும் லோடு சொல்லியிருக்காங்க. அது வந்து 15 டன்னு, வெயிட் கம்மி தான். அதனால் அண்ணா வண்டிக்கு வந்து ஏற்றுற மாதிரி சொல்லியிருக்கு. காலையில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவர் கிளம்புனா கூட பரவாயில்ல. சரி, ரைட்டு, நம்ம வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன ஆகுதுன்னு, காலையில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். குட் மார்னிங் மக்களே. நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு மட்டும் லோடு சொல்லியிருந்தாங்க, 5 டன்னு சென்னைக்கு. அண்ணன் கிளம்பிட்டாரு, காலையில் தான் கிளம்புனாரு. போய் ஏற்றுறதுக்காக போயிருக்காரு. ஏற்றிட்டே அவர் கிளம்பிடுவார். நம்மளுக்கு என்ன கதைன்னு தெரியல. இதுக்கே பார்த்தீங்கன்னா 3 நாளாக இருந்து அவர் ஒரு வண்டிக்கு மட்டும்தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இங்கே என்ன அதிகமாக அந்த பிரச்சனை போகுதுன்னா, கண்டெய்னர் வந்து அதிகமாக இதுக்குள்ளே ஏற்ற முடியாது, இல்லை இந்த இடத்துக்கு உள்ளே போகாது, ஒயர் தட்டும், மேலே லைன் அடிக்கும், போஸ்ட் அடிக்கும், அப்படி இப்படி சொல்லி ரொம்ப வேலைக்கு ஆகிட்டு. இங்கே ஒரு டைம் இது பண்ணாலும் அங்கே இறக்குற இடம் கேட்கணும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளார வண்டி வராது. இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து உப்பு எதுனா ஆகும், உப்பு அப்படி இல்லைன்னா பொட்டாசுன்னாங்க, அதுவும் என்ன ஆகும். ஆனால் எது கேட்டாலும் அது உள்ள சின்ன சின்ன ஊருக்குள்ளே வராது அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னதான் பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அவர் கிளம்பிட்டாரு. நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன கிடைக்குதான்னா. ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா எம்டி பாண்டோட வேலிடிட்டி வேறு முடிய போகுது. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா வேலிடிட்டி முடியறதுக்குள்ளே போய் இறக்கிடணும். அதுக்குள்ளே இறக்கலைன்னா அவங்க வந்து ஃபைன் மாரி போடுவாங்க. ஒரு 25,000 ரூபாய், 30,000 ரூபாய் அப்படி வரும். சரி, பார்ப்போம் இன்னைக்கு என்ன ஆகுதுன்னு. பக்கத்தில் இருந்தால் அந்த அண்ணா வண்டியும் கிளம்பிடுச்சு. வெல்கம் டிரான்ஸ்போர்ட், என்ன அவளோட பார்த்து கொடுங்கப்பா. அண்ணனும் கிளம்பிட்டாப்புல. அப்பப்போ ஒரு 2-3 நாளாக நம்மளுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்தாப்புல. இங்கே இருக்கிறது பக்கத்தில் இருக்கிறது ஒரே டீ கடை தான். இதுவும் மதியானம் முடிஞ்சு போயிடுறாங்க. டீயை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான். ஓகே மக்களே, நமக்கு ஒரு லோடு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணுமா, வாய்குளோன். அங்கே போனோன்னா வில்லியனூர், பாண்டிச்சேரி வில்லியனூருக்கு மணிமுட்டை 15 டன்னு.
எது கிடைக்குதோ போய் ஏற்றிக்கோ, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நாள் நின்னாச்சு, அதனால நல்ல லோடு எல்லாம் பார்த்து உட்காந்து இருக்க முடியாது, போயே ஆகணும். வாங்க போயிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கேருந்து 2வது பாலம் ஏறி இறங்கின உடனே சர்வீஸ் ரோட்டில் வேலை நடக்குமா. அந்த வேலை நடக்கிறதுல அப்படியே போனோன்னா டேர்ன் ஆகும். அங்கே வந்து மரம் அடிக்க வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு பாய் கூடன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்கன்னாங்க. எதனா ஒன்றுனா அவர் பார்ட்டி நம்பர் எதுவும் தரல, ஒரு டிரான்ஸ்போர்ட்டு நம்பர் தான் இருக்குது. எதனா ஒன்றா ஃபோன் பண்ணுங்கன்னு இருக்காங்க. போய் பார்ப்போம். ஒரு ஸ்டாண்டு வேறு உடச்சிச்சு மக்களே, வேறு கீழே கிடக்குது. ஸ்டாண்டு உடச்சிச்சு. வந்துட்டேன், அவங்க சொல்கிற மாரி கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். எங்கேயும் ரோடு வேலை பண்ணுற மாதிரி தெரியவே இல்லையே. தூத்துக்குடி சிட்டியா? இதான் 2வது பாலம். ரைட்டுங்க தான் பாலம் வேலை நடக்குது. இந்த சர்வீஸ் ரோட்டில் போகணும். சர்வீஸ் ரோட்டில் போனால் ரோடு டேர்ன் ஆகும் அப்படின்னாங்க. எனக்கு தான் ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அவங்ககிட்ட லொக்கேஷனாவது வாங்கிடலாம். கான்டாக்ட் நம்பர் கேட்டால் அவர் பார்ட்டி வெளியே இருக்கிறாருங்களா. சரி பார்ப்போம். இந்த கட்டெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இதில் எந்த இடம்? இந்த குடோன் தான் நினைக்கிறேன். இந்த வண்டியை வச்சுட்டு உள்ளேயும் வெளியும் திருப்பத்தான் கொஞ்சம் கஷ்டம். ஜான் மில்லு இங்கேயும் கட்டை அடிக்க வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்த குடோனு பாய் குடோன். இதுக்குள்ளாரையும் அங்கங்கே எம்டி ஆடுங்க இருக்கு. இதோ ஒன்று இருக்கு முன்னாடி, இதோ ஒன்று இருக்கு. அதோ கண்டெய்னர் இருக்கு. அங்கே தான் சொன்னார் டாடா ஏசியில் போனவர். போய் கேட்போம். இந்த கூட வந்தால் மக்களே வந்தாச்சு. அப்படியே வண்டி திருப்பி விட சொல்கிறாங்க. அதோ அந்த கண்டெய்னர்லேருந்து மாத்திரா மாதிரி KMAன்னு இருக்குது. ஆனால் பாய் கூட உள்ளே இருக்குது மொட்டை. இதுதான் வண்டி. அப்படியே வண்டிக்கு வண்டி நம்மள மாற்றிட்டு இருக்காங்க. இந்த வண்டியிலேருந்து அப்படியே நம்ம வண்டிக்கு மாற்றுறாங்க. 16 டன்னு உள்ள வேலை போயிட்டுருக்கு. மூட்டைக்கு மூட்டை மாற்றுறாங்க. சாரி, வண்டிக்கு வண்டி மாற்றுறாங்க. உள்ள வேலை போயிட்டுருக்கு. அப்படியே கண்டெய்னர், இது கண்டெய்னர் ஃபுல்லாக தான் இருந்தது 16 டன்னு. அப்படியே அந்த வண்டியிலேருந்து இதுக்கு மாற்றுறாங்க. பரவாயில்ல, வந்த உடனே வேலை நடக்குது. வேலை போயிட்டுருக்கு. நம்மளாவது பரவாயில்ல. ஆனால் அவர் அந்த சசி அண்ணா போனார் பார்த்தீங்களா, அவர் இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என்ன ஆச்சுன்னு தெரியல, கேட்கணும். லோடு ஏற்றி முடிச்சிட்டாங்கப்பா. சரி, லோடு முடிஞ்சது. டோரை க்ளோஸ் பண்ணுவோம். என்ன சொல்கிறாங்கன்னா எதுன்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஓகே, வண்டிக்கு வண்டி மாற்றிட்டாங்க. டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. பில்லுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அப்படியே வண்டியை ஓரம் கட்டி நிப்பாட்ட சொல்லியிருக்காங்க. அப்படியே ஓரம் கட்டி நிப்பாட்டியிருக்கேன். இன்னும் இது வந்து ஏற்று மாம்பழம் எவ்வளோன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம தான் கொடுக்கணுமா இல்லை அவங்க பிடிச்சிப்பாங்களா என்னன்னு தெரியல. ஒன்றும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கே ஒரு பில்லு தருவாங்க. இந்த பில்லு வாங்கிக்கிட்டு மறுபடியும் அந்த வெல்கம் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பார்த்தீங்களா, அங்கே போகணும். அங்கே போயிட்டு தான் என்ன எதுன்னு பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்புற மாதிரி இருக்கும். மக்களே, இது ரூட்டு தான் இங்கேருந்து வந்து ஈஸியாக இருக்குன்றாங்க. ஆனால் கேட்டால் இந்த ரூட்டு அந்த ரூட்டுன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எனக்கு காட்டுற மேப்பில் காட்டுற ரூட் 2 தான். ஒன்று இங்கேருந்து பார்த்தீங்கன்னா
மதுரை, திருச்சி, விழுப்புரம் அப்படி போயிட்டு பாண்டிச்சேரி. அதை விட்டா இங்கேருந்து மதுரை, அப்புறம் மேலூர்லேருந்து ரைட்டு அதில் கட் பண்ணி போனால் அப்படியும் ஒரு ரோட்டு காட்டுது, சிதம்பரம் அப்படி போய் போகிற மாதிரி. இதில் எந்த ரோட்டில் போகிறதுன்னா தெரியல. டோல்கேட்டு தான் இப்போ 6000 ரூபாய்க்கு மேலே வருதா டோல்கேட்டு? ஆமாம், 6000 ரூபாய்க்கு 6200 6300 வரும் டோல்கேட்டு. ஒரு வேளை அதில் போனால் ஏன்னா கம்மியாக இருக்குமா, யாருக்குன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு ரூட்டும் இருக்குது, இங்கேருந்தே உள்ளே போகிற மாதிரி வரும் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா சிங்கிள் ரோட்டில் போயிட்டு வெட்டி இறக்கிட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, அண்ணன்கிட்ட கேட்போம் என்ன சொல்லணும். டோல்கேட்டு காசு போட்டுவிட்டா நம்ம இன்னும் மெயினில் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருவேன். நம்ம நேராக கொஞ்சம் சீக்கிரமாக போகலாம். அதான் என்ன பண்ணுறது. சரி பார்க்கலாம், நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், கேட்டுட்டு எந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுவோம். பில்லு வந்துடுச்சு. சரிட்டு புறப்படலாமா? இது வந்து முழு பில்லு கிடையாது, முழு பில்லு இனிமேல் தான் வருமா. அதனால் இப்போ மறுபடியும் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகணும். இந்த லோடில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வெயிட்டு கம்மி தான், இருந்தாலும் ஃபுல் லோடு மூட்டை வந்து ஃபுல்லாக அட்டி போட்டாங்க. இதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வண்டி ஆடிக்கிட்டே போகுது பள்ளமேட்டுக்கு. இது பில்லு இப்போ வருவாதான், சாயந்தரம் 6 மணி ஆகிடுமா. அதனால் இப்போ அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு அங்கேயே என்ன இடங்க வச்சா ஓரம் கட்டி நிப்பாட்டிக்க வேண்டியதான். ஓகே, லெஃப்டில் போனால் தூத்துக்குடி ஊருக்குள்ளார போயிடும். அப்படியே யூட்டனை போட்டு போக வேண்டியதான். திருச்செந்தூர் ரோடா இது? ஆமாம், இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தது இந்த ரோட்லேருந்து தான். துறைமுகம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம். இந்த வண்டி வாங்கிட்டு வரும்போது நேராக இந்த ரோட்லேருந்து தான் மக்களே வந்தது. செக்கிங்க்கு எதனா இடையே போட்டு பார்க்கலாமா? இது எனக்கு இன்னும் 16 டன் தானே டவுட்டாக இருக்குது. வெயிட் அதிகமாக இருக்கா மாதிரி தோணுது. ஏன்னா அந்த டாரஸ் வண்டி இருந்தது பார்த்தீங்களா, அவங்ககிட்ட கேட்டால் எவ்வளோ வெயிட் இது 16 டன் வரும்பா அப்படின்னாங்க. இவங்களும் 16 தான் சொன்னாங்க. ஆனாலும் ஒரு ஃபீல் அந்த மாரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு எல்லாம் உப்பு தான். இந்த பக்கமும் ஃபுல்லாக தான் இருக்கு. அப்படியே பாத்தியாக உப்பு கட்டி தண்ணி கட்டி அப்படியே உப்பாக உருவாகவே இல்லை. மதுரை 147, சென்னை 591 கிலோமீட்டர். லெஃப்ட்ல உள்ளதா ஸ்டெர்லைட் கம்பெனி இருக்கு. இதை பாருங்க, ஸ்டெர்லைட் காப்பர் க்ளோசிங்ல இருக்கு. மழை மேகம் லைட்டா இருக்கு. இது வந்தாச்சு. வண்டியே எதுவுமே இல்லை, எல்லாம் கிளம்பிட்டுக்குது போலயே. ஐயோ, மழையே வந்துருச்சு. ஒரு நனையுது, சேட்டரையா இருக்கணும். லோடு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன். ஆனால் ஆஃபீஸில் யாரும் இல்லை, சாயந்தரம் தான் வருவேன்ட்டாங்க. டைம் 6:30 மணி ஆகுது. பில்லு வச்சுக்கிட்டு உட்காந்துட்ருக்கேன். யாரும் இன்னும் வரல. ரைட், பயணத்தை தொடரலாம் மக்களே. மழை வேற பிறக்குது. இவ்வளோ நேரம் எந்த மழையும் பெய்யல. இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் குழப்பி விட்டே இருந்தாங்க. நான் ஸ்ட்ரைட்டாகவே போகிறேன்ட்டு முடிவு பண்ணிட்டேன் மக்களே. நேராக அங்கேருந்து மதுரை, திருச்சி, அப்படியே விழுப்புரம் அப்படி போயிட்டு பாண்டிச்சேரி போய்க்கலாம்.
பாண்டிச்சேரி வில்லியனூர். இன்னொரு வண்டி அவர் சசி அண்ணா ஒரு வண்டி லோட் ஆகிடுச்சு. லோடாகி போயிட்டு இருக்கேன்னாரு. கொஞ்சம் தூரம் தான், நம்மளும் கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணல, எங்கன்னா போய் பிடிக்கலாம். ஏரியா தாண்டினோடனே இதுக்கப்புறம் மழை இல்லை. கோவில்பட்டி 44 கிலோமீட்டர் இருக்கு. முன்னாடி போயிட்டு இருக்காரு அந்த அண்ணன், வந்து பிடிச்சிட்டேன். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ மதுரைக்கு பார்த்தீங்கன்னா 70 கிலோமீட்டர் வருது. பார்த்தாச்சு மக்களே, மதுரை பக்கமா 25 கிலோமீட்டரு. ஆனால் 25 கிலோமீட்டர் மதுரை ஏர்போர்ட்டு இதோ இருக்கு. ஏர்போர்ட்டோட ரன்வே. ஒரு ஃப்ளைட் நிற்குது, யூட்டன் போடுது பாருங்க. மதுரை விமான நிலையம், பெரியார் பேருந்து நிலையம், சென்னை, திருச்சி. டைம் 11 மணி ஆகுது. இந்த நேரத்தில் கூட எவ்வளோ பைக்கு காருங்க அதுங்க நடக்குது. மதுரை அவுட்டரில் எல்என்டி பைபாஸ் மாரி இவங்களும் டோல்கேட் வச்சு வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஒரு 2-3 டோல்கேட்டை வரும்னு நினைக்கிறேன். 3ஆ 2ஆன்னு தெரில. மொத்தமாக திருநெல்வேலி போகும்போது பார்த்தீங்கன்னா 5 டோல்கேட்டாக என்னமோ இருந்தது. ₹165 போட்டிருக்கு. இந்த மாரி அமௌண்ட் எல்லா டோல்கேட்லேயும் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. இதில் பக்கம் பக்கமே ஒரு 4-5 டோல்கேட் வர்றதால அமௌண்ட் கம்மியாக இருக்குது. நிறைய டோல்கேட் தாண்டிட்டாலே எல்லாம் 500-600 அப்படிதான் இருக்கு. கவுண்டானா வந்தாச்சு. ஒரு 5 ஊருக்கு திரும்பும். இப்போதான் ஒரு டோல் தாண்டினா இன்னொரு டோல் வந்துச்சு. ரிட்டர்ன் போட்டு வந்தா டீசலுக்காவது உதவுமே போட்டு வந்தா டீசலுக்கும் டோல்கேட்டுக்குமே போயிடும் போடுது. மதுரை 3 கிலோமீட்டர், சிவகங்கை 45, திருச்சி 126 கிலோமீட்டர், சென்னை 450. மதுரை அவுட்ரு தாண்டி வந்துட்டேன் ஒரு வழியா. டிராவல்ஸ் பாசிங் வர முடியல ஓட்டுறாங்க. திருச்சி 110 கிலோமீட்டர். நானும் ரொம்ப நேரம் நல்லா சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுக்கிட்டே தான் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். அப்படி இருந்தும் தூக்கம் அப்படியே கண்ணை சொக்குது, இழுக்குது, முடியல. டோல்கேட் வருதான்னு பார்த்துட்டு போயிட்டு இருக்கேன். வந்துட்டேன் கிட்டத்தட்ட திருச்சி விராலிமலை 16 கிலோமீட்டரு. திருச்சி இன்னும் 40-50 கிலோமீட்டர் உள்ள வரும். விராலிமலை டோல்கேட் வரும்னு நினைக்கிறேன். தாண்டி வருதா முன்ன வருதான்னு தெரியல. பார்ப்போம். அது வரைக்கும் எப்படியா தாக்கு பிடிச்சி போவோம். சுத்தமாக முடியல. டைம் பார்த்தீங்கன்னா மணி 2:30 ஆகுது. புதுக்கோட்டை, திருச்சி, சென்னை வந்தாச்சு. விராலிமலை டோல்கேட் வந்துச்சு. எங்கே இடம் இருந்தாலும் ஓரம் கட்டி நிப்பாட்ட வேண்டியதுதான்.
எவ்வளோ அந்த டோல்கேட்டு? 695 ரூபாயா? டோல்கேட்டு வச்சிருக்கீங்களா இல்லை கொள்ளை அடிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்களானே தெரியல. இந்த பக்கம் சரியான இடம் கிடைக்கல, அந்தாண்டியாவது இடம் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அந்த கார் வேற அவ்வளோ நேரம் நின்று கிடக்குதே. ஏன் மற்ற இடம்லாம் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. எவ்வளோ நேரம்? 10 நிமிஷத்துக்கு மேலே. நமக்கு என்ன சொல்லுது? போனோம். ஓகே மக்களே, திருச்சிக்கு முன்னாடி அதாவது விராலிமலை தாண்டி டோல்கேட்டை தாண்டினோடனே கொஞ்சம் தூரத்தில் ஓரங்கட்டி நிப்பாட்டி இருக்கேன். இதுக்கு மேலே முடியல, கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டு இந்த கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.